ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து நல்லா நீளமாக கருமையாக வந்து வளரும். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கற்றாழை ஜெல் தான். இது வந்து 1 கீற்று நான் எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் வந்து நல்லா லாங்காக இருக்கிறதுனால நான் வந்து 1 கீற்று ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கற்றாழை வந்து ரொம்பவே முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்லா கருமையாக்குறதுக்கும் நீளமாக்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கற்றாழை ஜெல். இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. மேலே இருக்க அந்த தொலியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஜெல் பகுதியை மட்டும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். மூணாவது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து யூஸ் ஆகும். இதே மாதிரி செம்பருத்தி இலையும் வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலையும் வந்து நம்மளோட முடியை வந்து நல்லா கருமையாக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சில்கியாக வந்து நம்மளோட ஹேரை மாற்றுறதுக்கு வந்து இந்த செம்பருத்தி இலை ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவும் வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இது வந்து முடி வந்து கருமையாக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நான் கழுவி எடுத்து வச்சது தான். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க தூசிலாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கடைசி என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கற்பூரவள்ளி. இது வந்து நரைமுடி இருந்ததுன்னா அதை வந்து கருப்பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுலேருந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூலிங்காக இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து சளி பிடிக்கலாம். அதனால் அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த கற்பூரவள்ளி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்துன்னா இதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 6 பொருளுமே வந்து நம்மளோட முடியை வந்து நல்ல கருமையாக வளர்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மொத்தமாக மிக்ஸி கப்பில் போட்டு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேரா வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். ஆலோவேரா வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட ஹேர் பேக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா சில்கியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டுடலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை. ஸோ அதையும் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். அப்படி டைரெக்டாக போடல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இலையை 2 கூட பிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து முருங்கை இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. முருங்கை இலை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம முருங்கை இலையும் வந்து கருவேப்பிலை இந்த 2மே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக உருவி தான் போடணும். கம்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கற்பூரவள்ளி இலை. இதெல்லாம் போட்டு வந்து தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் வந்து நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஷாம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. இதை நீங்கள் அப்படியே கூட ஹேரில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி ஏன் சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம விட்டு அரைக்கும் போது வந்து நல்லா லிக்யூட் ஆயிரும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஆலோவேரா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஏற்கனவே வந்து நிறைய வந்து வாட்டர் இருக்கும். அதனால தான் தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து நல்ல தண்ணியாக அப்ளை பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படி கூட தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணுன்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், போடும்போது வந்து இந்த அளவுக்கு இருந்தது. அரைச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு கைப்பிடி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஹேர் பேக் வந்து கிடைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் வந்து இதை ஃபில்டர் பண்ண மாட்டேன், நான் அப்படியே வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவேன். ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்று தான். ஸோ இது கூட கடைசியாக வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெய் தான். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேரை வந்து நல்லா வந்து ஷைனிங்காக வச்சுக்கும். ஹேர் வந்து ட்ரை ஆகிறத வந்து இது வந்து நமக்கு தடுக்கும். நீங்கள் வந்து ஹேரில் வந்து முன்னாடியே வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆயில் ஆட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஹேரோட எண்டில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்து அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஹேர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட டைம் பொறுத்து. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒரு 4 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து கண்டிப்பாக நீளமாக வளரதை நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ என்னோடய ஹேரை வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து நல்லா லாங்காக வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ஹேர் வந்து எப்படி நான் வந்து லாங்காக வளர்த்துட்ருக்கேன் அப்படின்ற எல்லா ஹேர் பேக் அண்ட் ஹேர் ஆயில் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்து